ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். பெருமாளோட அருள் பரிபூரணமா யாருக்கு இருக்கோ அவங்க ஒரே ஒரு முறை இதை பத்தி நினைச்சாலே இல்லை கேட்டாலே நவகிரக தோஷம் எது இருந்தாலும் விலகி ஓடும். வாழ்க்கையில சுக்கிர திசையே இல்லை சார், நான் கஷ்டம் மட்டுமே பட்டுட்டு இருக்கேன்னு சொல்றவங்க கூட வாழ்நாள் முழுக்க சுக்கிரனால ராஜயோகம் மட்டுமே ஏற்படும். அப்படி சில ஆச்சரியமான விஷயங்கள், கதைகள், வழிபாடுகள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்குள்ளே போகலாம். இது புரட்டாசி மாதத்தோட கடைசி சனிக்கிழமை. அதனால் இன்னைக்கு நம்ம வந்து பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு தான் பண்ணுமா சார் அப்படிலாம் கிடையாது. ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் புதன்கிழமை, சனிக்கிழமை எந்த மாதத்துலையும் எந்த நாள்லையும் பண்ணலாம். பெருமாளை நினச்ச நேரத்துலலாம் வழிபாடு பண்ணலாம். ஏன்னா அவர் திருமணமானவர், நம்மள மாதிரி இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம இல்லறத்தில் இருக்க யார் வேணால் வழிபாடு பண்ணலாம். முதல்ல ஒரு விஷயத்துலேருந்தே ஆரம்பிப்போம். ஒரு சகோதரர் போட்டிருந்தார், என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் ராமாயணம் கேட்டாலோ இல்லை ராமாயணம் படித்தாலோ வாழ்க்கையில் பல மாற்றங்கள், ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்தார். இல்லை, இதெல்லாம் 100% போய் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே படித்தேன், எனக்கு எதுவும் பெரிய மாற்றம் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொதுவாக அந்த மாதிரி சொல்கிறதுனால நான் வருத்தப்பட மாட்டேன். அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது தான் இன்னும் ஆழமாக ஒரு 50 கதை சொல்லணும், ஒரு 100 வழிபாடு சொல்லணும், ஒரு ஆயிரக்கணக்கில் வந்து மந்திரத்தை பற்றி ரொம்ப சொல்லணுன்ற எண்ணம் வரும். அதனால் ரொம்ப சந்தோஷம் தான் அவர் சொன்னதில். அவருக்கு ஒரு விளக்கமாகவே இருக்கட்டுமே. முதல்ல நீங்கள் ராமாயணம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, பாகவதம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, மகாபாரதம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களோட நம்பிக்கை சார்ந்தது. ஆன்மீகம்ங்கிறது முதல் படியே நம்பிக்கை, 2வது படி பொறுமை, 3வது படி தான் வந்து மற்றது எல்லாமே. சரிங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. பார்வதி தேவி வந்து சிவபெருமான்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. என்ன சந்தேகம் அப்படின்னா, பகவானே, எல்லா தப்பும் பண்ணிட்டு உலகத்தில் இருக்க அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு ஒருத்தன் வந்து கங்கையில் குளிச்சிடறான் அப்படின்னா அவன் பாவம் போய்டும் இல்லையா? அப்போ அவன் பாவத்துலேருந்து தப்பிச்சிட முடியும்ல அப்படின்னா அதுக்கு ஒன்று சிவபெருமான் சொன்னான். சரி, உனக்கு இதை வந்து விளக்கமாக சொன்னால் அது சரியாக இருக்காது, நேர்லேயே உனக்கு வந்து இந்த திருவிளையாடை நிகழ்த்தி காட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வயோதிகம், அதாவது ரொம்ப வயசானவங்க மாதிரி, ஒரு வயசான தம்பதியாட்டம் கங்கை கரைக்கு போகிறாங்க. போயிட்டு இவர் வேணும்னே தண்ணிக்குள்ளே வந்துட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாரு. பார்வதி தேவிட்ட சொல்கிறாரு, யார் பாவம் பண்ணாதவங்களோ அவங்க காப்பாற்றினா தான் இவர் மேலே தூக்க முடியும், இல்லாத தூக்க முடியாதுன்னு சொல்லி கத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்வதி தேவியும் கரையில் உட்காந்துக்கிட்டு கத்துறாங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, என் வீட்டுக்காரை காப்பாற்றுங்க, அவர் ஆன்மீகம் பலம் பொருந்தினவர், தண்ணியில் நீச்சல் தெரியாது, ஆனால் அவரை தூக்கணும் அப்படின்னா பாவம் பண்ணாத ஒருத்தரால் தான் தூக்க முடியும், அப்படி இல்லைன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவீங்க மற்றவங்கன்னு சொல்லி சொல்லி கத்துறாங்க. கூட்டத்தில் இருக்க எல்லாரும் காப்பாற்றுறதுக்காக ஓடி வராங்க. ஆனால் அவங்க சொன்னதை கேட்டுட்டு ஆன்மீக பலம் உடையவர், அவரை காப்பாற்றணும்னா பாவம் பண்ணாதனால தான் முடியும்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, கரையிலே நின்றுக்கிறா, யாருமே தண்ணிக்குள்ளே குதிக்கல. அப்போ ஒரே ஒரு இளைஞன் மட்டும் ஓடி வந்து தண்ணிக்குள்ளே குதித்து வயோதிகத்தில் இருக்கிற அந்த சிவபெருமானை தூக்கி கரையில் விட்டாரான். விட்டவுடனே அப்போ அந்த வயோதிக ரூபத்தில் இருக்க சிவபெருமான் கேட்குறாரு, ஏன்பா நீ வாழ்நாளில் வந்து பாவமே பண்ணது இல்லையா அப்படின்னு. இல்லைங்க, கங்கையில் ஒரு முறை இறங்கணும் நம்ம பாவம் போயிடும்னு சொல்லுவாங்க, அதனால நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த கங்கை கரையில் தண்ணியில் இறங்கி வந்து தானே, நீந்தி வந்து தானே உங்களை காப்பாற்றுறேன், அப்போ இறங்கும் போதே என் பாவம்லாம் போயிருக்கும் இல்லையா அப்படின்னதும் பார்வதி தேவி திரும்பி பார்த்தாராம். இதுதான் உலகத்தில் அத்தனை பேர் கங்கைன்னு குளிச்சா கூட இங்கே குளிச்சா பாவம் போயிடும்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தான் பாவம் போய் அவன் தான் முக்தியை நோக்கி போக முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி தான் நீங்கள் எந்த மந்திரம் சொன்னாலும், வழிபாடு பண்ணாலும், இல்லை எந்த கதைகளை நீங்கள் கேட்டாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை வரணும். அது இல்லாமல் வெறுமனே நான் உட்காந்து நேரம் போல அப்படிங்கிறதுக்காக ராமாயணம் படித்தேன் அப்படின்னா எனக்கு பலன் தரல அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக பலன் தரும். நம்பிக்கையோடு சொல்கிறவங்களுக்கு உடனே பலன் தரும், நம்பிக்கை இல்லாத சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி பலன் தரும், அவ்வளோதான். அது என்ன சார், நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு மட்டும் தள்ளி பலன் தரும்? நீங்கள் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் மந்திரம் வந்து நல்லவன் கெட்டவன் துரோகி விரோதி அதெல்லாம் எதுவுமே பார்க்காது. அதுக்கு நம்பிக்கை இருக்கிறப்ப உடனே நடக்கும், நம்பிக்கை இல்லாதப்ப தள்ளி நடக்கும். இறைவன் எப்போவுமே கணக்கு வச்சுருப்பார். நீங்கள் ஒரே ஒரு முறை ராமநாமம் சொன்னால் கூட அது உங்கள் கணக்கில் ஏற்றப்படும், ஒரே ஒரு முறை சிவசிவன் சொன்னால் கூட அது உங்கள் கணக்கில் ஏற்றப்படும். தகுந்த நேரத்தில் அது பலன் தரும். அது என்ன அப்படின்னா, ஒரு நாள் சோன்னு மழை பெஞ்சிட்ருக்கு, ஒரு கோவில் வாசலில் ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ ரொம்ப பெரிய மனுஷர் ஒருத்தர் வந்து குதிரை வண்டியில் வந்தவர் குதிரையை அப்படியே விட்டு இறங்கி ஓடி வந்து அந்த கோபுரத்துக்குள்ளே ஓடி வந்துடுறாரு. ஐயா, ரொம்ப மழை பெய்யுது, குதிரை வண்டியில் மேலே அப்போல்லாம் வந்து இது கிடையாது இல்லையா, ஷெட்டு கிடையாது, நம்ம நனைஞ்சிக்கிட்டு தான் போகணும், அப்படி அதனால் நான் என்ன பண்ணுறேன், உங்கள் கூடயே தங்கிக்கிட்டுமானதும் தங்கிக்கிங்க தாராளமாக அப்படின்னாரு. இப்போ 3 பேர்கிட்ட
பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு தூங்கணும். அப்ப அவர் சொல்றாரு, "ரொம்ப எனக்கு பசிக்கிற மாரி இருக்கு. சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னதும், நாங்களும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு, முதல் நபர் என்ன சொல்றாருன்னா, என்ட்ட ஒரு 5 ரொட்டிகள் இருக்குன்றாரு. 2வது நபர் என்ன சொன்னாருன்னா, என்ட்ட 3 ரொட்டிகள் இருக்கு அப்படின்னதும், இப்ப 8 ரொட்டி எப்படி 3 பேருக்கு சமமா பிரிக்க முடியும்? உடனே அப்ப அந்த வந்த நபர், வயசான அதாவது வசதியானவர் இருக்காரு இல்லையா? அவரு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோம். எப்பவுமே பிரச்சனை யாருக்கு இருக்கோ, அவன்ட்ட தான் தீர்வு இருக்கும். அவனுக்கு தான் தீர்வ தேடி போற அந்த யோசனை வருன்னுவாங்க. அது மாரி அவர் சொல்றாரு, இந்த 8 துண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், 24 துண்டா, அதாவது 3, 3 துண்டாக்குனோம்னா 24 ஆயிடும். 3 அந்த 24 துண்டையும் 3 பேரும் ஆளுக்கு 8, 8 பிரிச்சு எடுத்துக்கலாம். அதாவது சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு தூங்குனது காலைல எழுந்த உடனே அவர் சொல்றாரு, "ரொம்ப நன்றிங்க. நல்ல சாப்பாடு குடுத்தீங்க. நல்லா பாதுகாப்பா தூங்க வச்சீங்க. இல்லன்னா பசியிலேயே வாடியிருப்பேன். அதனால என்னோட அன்பு பரிசா ஒரு 8 பொற்காசுகள் இருக்குது. வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லி குடுத்தோனே, இப்ப குடுத்துட்டு அவர் கிளம்புறார். 2 பேருக்குள்ள வாக்குவாதம். யாருக்கு எவ்வளோ எடுத்துக்க 2 பேரும் சரி பாதியா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னு 5 ரொட்டி குடுத்தவரு, "ஓ நான் ஒத்துக்க மாட்டேன். இது எப்படி சரி பாதியா எடுத்துக்க முடியும்? நான் 5 ரொட்டி துண்டு கொண்டு வந்தா, நீ 3 தான் கொண்டு வந்தனதும்" அந்த 3 கொண்டு வந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "இருக்கிறவன் பண்றது பெரிய உதவி கிடையாது. நான் 3 கொண்டு வந்தா கூட நான் வந்து குடுத்துருக்கேன். நான் இல்லாதவன் வந்து குடுத்துருக்கேன். அதுதான் வந்து பெருமையான விஷயம். அதனால நம்ம சரி பாதியா எடுத்துக்கிறது தான் சரின்னதும், கூடவே கூடாதுன்னு வாக்குவாதம் ஆயிடுது. நேரா இது அரசவைக்கு போயிடுது. அரசனுக்கும் புரியல. எப்புட்றா இத பங்கு பிரிக்கிறதுன்னு. சரி, நாளைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வழிபாடு பண்ணக்கூடிய கடவுள் வழிபாடு பண்ணி, இதுக்கு ஒரு தீர்வ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போய் படுத்துறாரு. கனவுல வந்து கடவுள் வந்து தகுந்த வழிய சொல்லிடுறார். மறுநாள் காலைல அரசவை கூடுது. இந்த 2 பேரும் வராங்க. அந்த 3 ரொட்டி துண்டு கொண்டு வந்தார்ல, அவருக்கு ஒரே ஒரு பொற்காசுகள் குடுங்க. 5 ரொட்டி துண்டு குடுத்தா, நீங்க 7 பொற்காசுகள எடுத்துங்கன்னதும், அவருக்கு வாயிலயும் வயித்துலயும் அடிச்சுக்கிறார். "என்னங்க மன்னா இப்படி பண்ணிட்டீங்க? அவரே வந்து எனக்கு 3 ரொட்டி துண்டுக்கு 3ம், 5 ரொட்டி துண்டுக்கு 5ம் எடுத்துக்கிறேன்னாரு. நீங்க ஒண்ணே ஒண்ணு தான் குடுக்குறீங்க. இது அநியாயம், அக்கிரமம்" அப்படின்னு அரசவைன்னு கூட பார்க்காம கத்துறான். உடனே ராஜா ரொம்ப பொறுமையா சொன்னாராம். "அப்பா, நீ 3 ரொட்டி துண்டு கொண்டு வந்த. 3யும் 3 துண்டா போட்டா 9 ஆகும். அப்ப 9ல 8 துண்ட நீனே சாப்பிட்ட. ஒரே ஒரு துண்ட தான் தானம் பண்ண. அவரு 5 ரொட்டி துண்டு கொண்டு வந்தார். அத 15 துண்டாக்குனார். 15ல 9 சாப்பிட்டுட்டு மீதி 6 தானம் பண்ணியிருக்க. அப்ப அவருக்கு 6 போறது தானே சரி. 7 தானம் இப்ப 7 போறது தானப்பா சரி. அதனால அவருக்கு 7 துண்டுல கரெக்ட்டு அப்படின்னு சொன்னாராம். இத வந்து இறைவன் எனக்கு வந்து கனவுல சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றேன்னா, இறைவன் வந்து நீங்க சின்னதா பண்ற ஒரு விஷயத்த கூட என்ன பண்ணியிருப்பார்? கணக்கு வச்சிருப்பார். அதனால நம்பிக்கையோட சொல்லும்போது, நம்ம இறைவனுக்கு ஞாபகப்படுத்துற மாரி, நம்மளோட நம்பிக்கை அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, திடீர்னு அவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே குளிருமாம். திடீர்னு அவர் உடம்பெல்லாம் சுடுமாம். அப்ப அவர் வந்து யோசிப்பாராம். நம்ம பக்தன் நம்மள நெனைக்கிறான். ஏதோ கஷ்டம் போல இருக்கு அவனுக்கு. என்ன கஷ்டத்துக்கு கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நிமிஷம் அதுக்காக வருவார். அதனால தான் அந்த நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதால ஒரு விஷயம் சொல்றேன். எப்பவுமே வந்து நீங்க வந்து எந்த கஷ்டம் இருந்தாலும், ஜாதகத்தில உங்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் ஒரு சகோதரி கூட போட்டிருந்தாங்க. நான் கடகராசி, பூச நட்சத்திரம். எனக்கு வந்து குரு நீச்சம்னு சொல்ட்டாங்க. எது பண்ணாலும் எனக்கு வந்து வாழ்க்கையில விளங்கவே விளங்காது. இந்த மாரி சொல்றாங்க அப்டின்னாங்க. நான் கூட கடகராசி, பூச நட்சத்திரம் தாங்க. அப்படிலாம் கிடையாது. ஜோதிடம் வந்து 100% இப்படிதான் இருக்கும்னு யாராலயுமே சொல்ல முடியாது. சகாதேவனுக்கே அதாவது இப்ப அவங்க ஃபாலோ பண்ற எல்லா ஜோதிட குறிப்புகளும் குடுத்த சகாதேவனுக்கு தன்னோட அண்ணன் தான் கர்ணன்னு சொல்லி, அவர் போர்ல இறந்து கிடக்கிற வரைக்கும் தெரியாது. குந்தி தேவி மடியில கர்ணன போட்டுட்டு, "மகனே! உன்ன இப்படி அநியாயமா தொலைச்சுட்டேனேடா!" அப்படின்னு சொல்லி கதறி அழும்போது, நால்வரும் கூடி பேசுவாங்க. "என்ன தர்மனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? தர்மர் எங்க இருக்காருன்னு போய் பாருங்க" அப்படின்னதும், தர்மர் அங்கேருந்து வருவாரு. "என்னப்பா அம்மா குரல் கேட்குது. உங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆயிடுச்சா?" அப்படின்னதும், "இல்ல 5 பேரும் இருக்கிறோம். அப்புறம் யார அம்மா மடியில போட்டுட்டு அழுவுது?" ஓடி வந்து பார்த்தா, கர்ணன மடியில போட்டு அழுவான். உடனே கேட்பார் சகாதேவன், "என்னம்மா சொல்ற? இவரு எப்படிம்மா உனக்கு மகனாக முடியும்னதும்?" அப்ப சொல்லுவார். நடந்தத சொன்னோனே, அவங்க குந்தி தேவியோட ஜாதகம் அவர்ட்ட இருக்கும். எடுத்து பார்த்தா ஒரு இடத்துல கூட காட்டாது. என்னடா அது! நமக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதே காட்ட மாட்டுதுன்னு சொல்லி, போர்ல வந்து கர்ணன் இறந்துட்டான்னு சோகத்துல கிருஷ்ணன் இருப்பார். கிருஷ்ணன்ட்ட போய், "கிருஷ்ணா, இதுவும் உன் லீலையா? ஒரு இடத்துலயாவது அவர் எங்க அண்ணன்னு காமிச்சிருக்க கூடாதா?" அப்படின்னதும், எத்தனையோ ஜோதிட குறிப்புகள் எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல கூட எங்க அண்ணன் இவருன்னு சொல்லி எனக்கு நீ காட்டலையே" அப்படின்னதும், கிருஷ்ணன் கிட்ட வந்து அழகா சொன்னாராம். "ஊர் உலகத்துல இருக்க எல்லாரும் எல்லா தப்பும் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு, ஜோதிடத்த பார்த்து பரிகாரம் பண்ணிக்கலான்னா, அப்புறம் கடவுள் நான் எதுக்கு இருக்கிறேன்? கர்மான்னு ஒண்ணு எதுக்கு இருக்குது? பிறப்பு, இறப்புங்கிற விதி ஒண்ணு இருக்குது. ஏன்டா எல்லாருமே ஜோதிடம் பார்த்தே எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, நான் எதுக்குடா இருக்கேன்? அப்படின்னு கேட்டாராம். இது ரொம்ப கேட்கும்போது இதா இருக்கும். ஏன்னா, ஜோதிடர்
எப்படின்னா, அந்த கடுப்புல அவர் என்ன பண்ணிருவாருன்னா, ஜோதிடத்த அந்த குறிப்புகள் எல்லாம் போட்டு பொடுத்திட்டாரு. அதுல ஒரு 30% குறிப்புகள் எரிஞ்சு போச்சு. மீதி 70% குறிப்புகள் தான் இன்னைக்கு இருக்கிறவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால ஜோதிடத்த அவ்வளோ துல்லியமா கணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே துல்லியமா கணிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க பணத்துக்குலாம் ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களோட நோக்கம் அது கிடையாது. யாராவது ரொம்ப மன வருத்தத்துல இருக்கா, அந்த மன வருத்தம் தாங்க முடியாம அவங்க சொல்லுவாங்க தவிர, மத்தபடி வந்து அவங்க வந்து பணத்துக்கும், மத்த விஷயத்துக்கு ஆசைப்படுற நபரா இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு ஜோதிடம் துல்லியமா வராது. சரியா? நீங்க வந்து அப்படி ஜோதிடம் பார்த்து, நவகிரகம் தோஷம் இருக்கு சார், அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்குன்னா, கவலையே பட வேண்டாம். சொல்லின் செல்வன்னு ஒருத்தர் இருக்கிறார். யாரோ கிடையாது அந்த சொல்லின் செல்வன். அவர் யாருன்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர சனிக்கிழமை தோறும் விரதம் இருங்க. ஒரு வேளை உணவு, மத்தியானம் மட்டும் தான். காலையிலேருந்து சுத்தமா இருக்கணும். அப்படி சுத்தமா இருக்கணும்னா எப்படி சுத்தமா இருக்கணும்னா, தாம்பத்தியம் கூட கூடாது. கம்ப்ளீட்டா வீடு வாசல்லாம் கிளீனா வச்சுக்கிட்டு, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பெருமாள் சன்னதியில இருக்க அதாவது விநாயகர்னே வருது பாருங்க. அவர் பேர சொல்லி சொல்லி எப்பவுமே நம்ம ஆள் நெனப்பு தான். அ ஆஞ்சநேயர் சன்னதி. இப்ப நம்ம வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு தான் பார்க்குறோம். விநாயகர் வழிபாடு இல்ல. என்ன பண்றோம்? நேரா ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போங்க. அவருக்கு வந்து வட மாலை, இல்ல வெற்றிலை மாலை, உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு புஷ்பத்தால மாலை போட்டுட்டு, நெய் தீபம் போட்டுட்டு, அவல் பொரி, கடலை இந்த மாரி படைய வச்சுட்டு, என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு நேருக்கு நேர் உட்காராம, இடதுபுறமோ, வலதுபுறமோ உட்கார, நிக்கிறதுக்கு வசதி கிடைச்சுதுன்னா, அவர்கிட்ட இருந்துகிட்டு, மனம் உருகி நீங்க வந்து ராமநாமம் சொல்லுங்க. ராம 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 ராமன்னு சொல்லுங்க. என்ன தோஷம் இருந்தாலும் அடுத்த நிமிஷமே ஒரு பார்வையில அத விலக்கி விட்டுருவாரு. இதுல உங்களுக்கு மேபி நம்பிக்கை வராம இருக்கலாம். இதுக்கு நானே பல கதை சொல்லியிருக்கிறேன். என்ன கதை அப்படின்னா, ஒரு சமயம் வந்து ராகு வந்து ஆஞ்சநேயர சூரியன பிடிக்க வேண்டிய நேரம். இறைவாட்ட ஒரு பக்தர் வந்து கேட்பார். இந்தியாவுல தமிழ்நாட்டுல வடமாலை சாத்துறோம். வட இந்தியாவுல ஜிலேபி படைக்கிறாங்க. என்ன 2க்கும் முரண்பட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போது பெரியவா சொல்லுவாங்க, அதுக்கான விளக்கம் இதுதான். என்னன்னா, ராகு வந்து சூரியன பிடிக்க வேண்டியது. அதாவது சூரிய கிரகணம் ஏற்பட வேண்டிய நேரம். அந்த இளம் சூரியன் ரொம்ப பளபளன்னு இருக்கறத இவரு ஏதோ பழம்னு நெனச்சுக்கிட்டு, ஆஞ்சநேயர் வாயுபுத்திரன் இல்லையா? பறந்து போய் புடிச்சுருவார். அவரோட வேகத்துக்கு ராகுவால முடியாது. மீட் அவுட் பண்ண முடியாது. என்ன ஆயிரும் அப்டின்னா, உடனே அவர் வாயுக்குள்ள தூக்கி சூரியன போட்டிருப்பார். அவர் என்ன பண்ணிட முடியும்? அவரு வாயுபுத்திரன். அதுவும் இல்லாம உலகத்துல இருக்க அத்தனை சக்திகளையும் உடையவர். இதனால உடனே அவர ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. யாருமே ரிலீஸ் பண்ணாதனால, இந்திரன் என்ன பண்ணுவாரு, தன்னோட வஜ்ராயுதத்தால அவர ஒரே அடி அடிச்சுடுவாரு. மயக்கம் போட்டுருவார். மயக்கம் போட்டவுடனே தன்னோட பையன் வந்து மயக்கம் போட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, வாயு பகவான் வந்து தன்னோட இயக்கத்த நிறுத்திப்பார். வாயு இல்லன்னா என்ன ஆகும்? நம்மளால யாராலயும் மூச்சு விட முடியாது. எல்லாருமே உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் எல்லாரும் இறக்கிற நிலைக்கு போயிடுவாங்க. உடனே வந்து இந்திரன் வந்து, "சரி, இதுக்கு என்ன செய்யணும்? பரிகாரம் என்ன சொல்லுங்க?" அப்படின்னதும், "என் பையனுக்கு வந்து எந்த ஆயுதத்தாலும் ஆபத்து ஏற்படக்கூடாது. எந்த விஷயத்தாலும் அவனுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாது." அந்த மாரி ஏகப்பட்ட வரங்கள கேட்டு சக்திகள கேட்பாங்க. பிரம்மதேவன்லேருந்து அத்தனை தேவர்களும் வரத்த குடுத்துருவாங்க. இவரு உடனே தன் வாய்க்குள்ள இருக்கிற அந்த சூரியன எடுத்து வெளியில குடுத்துட்டு, ராகு கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிப்பாரு. என்ன சத்தியம் அப்டின்னா, யாரெல்லாம் வந்து அவருக்கு வடமாலை சாத்துறாங்களோ, அதாவது ராகுவோட தானியமான உளுந்த நம்ம வந்து ஆட்டி, அத தான் வந்து உப்பு சேர்த்து வடையா சுடுறோம் இல்லையா? அந்த வடமாலை சாத்துறவங்களுக்கு ராகுவால தோஷமே வரக்கூடாது அப்டின்னு சொல்லி. ராகுவும் சத்தியம் பண்ணிடுவார். அப்ப ஏன் வட இந்தியாவுல வந்து ஜிலேபி வைக்கிறாங்க அப்டின்னா, பொதுவா அந்த காலத்துலலாம் இப்ப ஏகப்பட்ட பொருட்கள் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும்னா, ஜிலேபியோ, வடையோ அத பண்றதுக்கு உளுந்த மாவு தான் அடிப்படை. அது இல்லாம பண்ண முடியாது. அது வந்து அங்க ஸ்வீட் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. சர்க்கரை விளையிற ஊரு அப்படிங்கிறதால. அங்க ஜிலேபியும், இங்க உப்பு அதிகமா விளையிறதுனால வடமாலையும் சாத்துறோம். அவ்வளோதான். வடமாலை சாத்துறதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்குது. வெற்றிலை மாலை ஏன் வந்துச்சுன்னா, அன்னை சீதை கிட்ட கணையாழிய காமிச்சு, அவரு வந்து ராமனோட தூதுவன்றத நிரூபிச்சு, "நான் உங்கள கூட்டிட்டு போயிடுவேன்" அப்படின்னு சொல்லும்போது, அன்னை ரொம்ப சந்தோஷப்பட்டுருவா. சந்தோஷப்பட்ட உடனே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் ராமபிரான்ட்ட போய் சொல்றேன்னதும், அவங்க தேடி பார்ப்பாங்க. பக்கத்துல எதுவுமே இருக்காது. உடனே ஒரு இலைய கிள்ளி போட்டு தீர்காயுஷ்மான் பவன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க போட்ட இலை என்னன்னா வெற்றிலை. அது வெறும் இலை கிடையாது. வெற்றியை குறிக்கக்கூடிய இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றிலைய அவர் மேல போட்டு ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட்டு பண்ணது வந்து சீதையாம். அதனால தான் நம்ம வெற்றி தேவைங்கிறவங்க வெற்றிலை மாலை போடணும். எதுல வெற்றி வேணும் அப்படின்னாலும். அப்புறம் இவரு சொல்லின் செல்வர். ஒரு இத சொல்லிட்டு பின்னாடி இன்னொரு பரிகாரம் சொல்றார். என்ன அப்டின்னா, ஏன் சொல்லின் செல்வர்ன்னு ராமராஜ இவர சொல்றோம் ஆஞ்சநேயர அப்டின்னா, இன்னைக்கு கொஞ்சம் விரதத்துல இருக்கிறதால, ஃபாஸ்ட்டா வேற வீடியோ பேசணுங்கிறதால கொஞ்சம் குளறுது. இத நெனச்சுக்காதீங்க. என்ன அப்டின்னா, இப்ப வந்து ராமருக்கு வந்து தூது போயிருக்கிற ஆஞ்சநேயர் திரும்பி வராரு. ஒரு பதட்டம். என்ன சொல்ல போறாரோ? தேவிய பார்த்தாரா? தேவி உயிரோட இருக்காங்களா? கற்போட இருக்காங்களா?
இருக்காங்களா? எதுவும் தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா சொல்லுவார். எதுத்தாப்புல இருக்கவங்களோட மனநிலைய புரிஞ்சுக்கிட்டு 3 வார்த்தையில சொன்னாராம். "கண்டேன் கற்பினுக்கினிய கனியே" அப்படின்னு சொல்லி. அது என்ன அர்த்தம்னா, கற்புடைய அந்த தாயை பார்த்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஒரே இந்த 3 வார்த்தையில ராமனோட அத்தனை சந்தேகமும் தீர்க்கிற மாரி இருக்கு. அவரு சொல்லின் செல்வன்னு சொல்லுவாங்க. அதே மாரி வந்து அ எவ்வளவு பெரிய இக்கட்ல இருக்கிறவங்களையும் அவர போய் சரணடைஞ்சுட்டோம்னா காப்பாத்திருவாருன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, ராமாயணம் ராவண வதம் முடிஞ்சிருச்சு. ராவண வதம் முடிஞ்சு என்ன பண்றாங்கன்னா, இப்போ வந்து அவங்க அயோத்தி கிளம்பிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட நாளுக்குள்ள வரலன்னா, பரதன் இருக்கான் இல்லையா? அவன் என்ன பண்ணுவான்னா, தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதனால உடனே இப்ப அவர் வந்து செய்தி அனுப்பணும். இவர் புஷ்பக விமானத்திலே போனாலும், அந்த நேரத்துக்குள்ள போயிற முடியுமான்னு தெரியல. உடனே நம்ம ஆஞ்சநேயர கூப்பிடுறாரு. "சொல்லின் செல்வா" அப்படின்னதும், "பிரபு" அப்படின்னு வந்து நிக்கிறார். "உயிர காப்பாத்துற வேலையெல்லாம் எப்பவுமே உன்ட்ட தான் வருது. எத்தன பிறவி எடுத்து இதுக்கு கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. ஒரு உதவி பண்ணணும்னதும், பிரபு ஆணையிடுங்கள் காத்துக் கொண்டிருக்கிறேன். அடியனோட வேலையே அதான். நீங்க இப்படி சொல்லக்கூடாது. சொன்னதுக்கு முதல்ல நான் வருந்துறேன். நான் வந்து யாரு உங்களுக்கு? மகன் இல்லையா? ஒரு தந்தை வந்து மகனுக்கு ஆணை தான் விடணும். வந்து உதவின்னு கேட்டு என்ன சங்கடப்படுத்தக்கூடாதுன்னதும், ஆற தழுவி இந்த மாரி பரதன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ரெடியா இருப்பான். இந்த நேரத்துக்குள்ள போர்ல ஜெயிச்சுட்டோம், வந்துட்டுருக்குறோம்னு போய் அவன்ட்ட சொல்லு. இந்தா மோதிரம். எடுத்துட்டு போ. போற வழியிலேயே ஒரு நிமிஷம் நில்லுப்பா. இன்னொரு விஷயத்தையும் கேட்டுக்கன்னதும், ஆஞ்சநேயர் பறக்க தயாராயிடுவார். பிரபு அப்படின்னதும், போற வழியிலேயே சிருங்கேரி பேரம் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊர்ல குகன்னு ஒருத்தன் இருப்பான். அவன்கிட்டயும் போர்ல ஜெயிச்சாச்சு. அண்ணைய மீட்டுட்டேன். அங்க வந்து அவன பார்த்துட்டு போறேன்னு சொல்லினதும், ஒரு பார்வை அப்படி நிமிர்ந்து பார்ப்பார். அந்த பார்வைக்கு அர்த்தம் என்னன்னு ராமனுக்கு புரிஞ்சுச்சு. தம்பியோட உயிர் அங்க ஆபத்துல இருக்கு. அவன்ட்ட போய் சேதி சொல்ற நேரத்துல, இவன்ட்ட ஏன் இத சொல்லணுமா? அப்படின்னு நீ நினைக்கிற. தெரியுது. அவன் ஒரு காலத்துல ஒரு ஆத்த கடக்கறதுக்கு எனக்கு உதவி பண்ணான். அவன் பண்ணது வந்து பெரும் உதவி அப்படின்னு சொல்லுவாரு. ஆஞ்சநேயருக்கு ஒரே வியப்பாயிடும். என்னடா அது? என்ன பெரும் உதவி? போர்ல முயற்சி அன்னைய மீட்கிறதுக்கு எத்தனையோ பெரும் பெரும் உதவிலாம் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு படகுல ஏத்தி கொண்டு போய் அந்த கரையில விட்டான். அது ஒரு பெரும் உதவியா? அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ராமபிரான பொறுத்தளவுக்கு அதுதான். இன்னமும் ராமர நாம ஏன் கொண்டாடுறோம்? அப்படின்னு கருத்து. அவன் வந்து அ மீனும், கறியும் சாப்பிடுறவன். தொட்டா தீட்டுன்னு சொல்ற கீழ் ஜாதின்னு சொல்லுவான். அத விட என்னன்னா, குளிக்கிறானா, குளிக்கலையான்னு தெரியாது. அத்தனை இருந்தும் கூட நமக்கு ஒரு உதவி பண்ணா, நம்ம மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தான். ஒரு தம்பி மாரி அவன். அவன்ட்டயும் ஒரு நல்ல விஷயத்த சொல்ட்டு போணும். அவனையும் பார்த்துட்டு போறேங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ராமர பொறுத்தளவுக்கு, பொதுவா கடவுள பொறுத்தளவுக்கு ராமன்னு சொல்லக்கூடாது. கடவுள பொறுத்தளவுக்கு அவன் கீழ் ஜாதியா, மேல் ஜாதியா, தீட்டா, தீட்டு இல்லையா, கறி சாப்பிடுறவனா, கறி சாப்பிடாதவனா, உண்மையா விரதம் இருக்கானா, எலியா அதெல்லாம் பாகுபாடுங்கிறதே கிடையாது. அதுலயும் ராமருக்கு வந்து துயரத்துல ஒருத்தன் யா அப்படின்னா உடனே மனம் கருகிடுவார். ஏன்னா, அவர் மனிதனா பிறந்து மனிதன் அனுபவிச்ச அத்தனை வேதனையும் அனுபவிச்ச ஒரு கடவுள். இதனால தான் ஆஞ்சநேயர் வந்து சொல்லின் செல்வன்னு சொல்லுவோம். அவருகிட்ட போனோம்னா, நம்ம விஷயத்த ஷார்ட்டா முடிச்சு குடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க. பிரிஞ்ச தம்பதிகள் இருக்கிறீங்கல்ல, அவங்க ஒண்ணு சேர்றதுக்கு வால்ல மணி கட்டுன ஆஞ்சநேயரோட படம் ஒண்ணு வாங்கிக்கிங்க. வீட்ல ரொம்ப சுத்தமா மெயின்டெயின் பண்ணணும். ஒரு வேள பூஜை ரூம நீங்க வந்து தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடுற தம்பதிகளா இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீன் போட்டுருங்க. அதேமாரி அசைவம் சமைச்சா கம்ப்ளீட்டா ஸ்க்ரீன் போட்டுருங்க. வீட்ட வந்து சுத்தம் பண்ணிரும். என்னன்னா, அந்த வால்ல மணி கட்டின ஆஞ்சநேயர். அது வந்து ஒரு படம் வாங்கி, வால்ல மணி இருக்கு இல்லையா? அந்த மணியோட கூடிய வால். அதுக்கு வந்து பொட்டு வைக்கணும். கொன்னே கேட்றாதீங்க. சைடா வைக்கணுமா? நேரா வைக்கணுமா? கீழ வைக்கணுமா? மேல வைக்கணுமா? பக்தியோட நீங்க வச்சா போதும். அது எப்படி வேணா. இன்னும் ஈஸியா சொன்னேன்னா, செந்தூர பொட்டு வச்சா ரொம்ப நல்லது. செந்தூர பொட்டு வச்சு நீங்க வந்து ஆஞ்சநேயர் கிட்ட பிரார்த்தனை புரியுங்க. என்ன பிரார்த்தனை பண்ணணும்? ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு, அவருக்கு எளிமையான ஒரு கொய்யா பழமோ, ஏதோ ஒரு பழம். ஒரு பழம் வச்சுட்டு, ராமநாமம் சொல்லணும். அவருக்கு உங்கள புடிக்கணும், உங்க வீட்டுக்கு அவரு வரணும், அவரோட அருள் வேணும் அப்டின்னா, நீங்க ராமநாமம் தான் சொல்லணும். வேற எதுவும் சொல்ல வேணாம். எப்ப பார்த்தாலும் ராமநாமம், ராமநாமம்ங்கிறீங்களே தம்பி, அப்படி என்னதான் இருக்கு? அப்படி என்ன இருக்கு ராமாயணத்துல? அப்படி என்ன இருக்கு ராமநாமத்துல? ஒரு சகோதரியோட கமெண்ட் படிக்கிறேன். ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டது. இந்த வீடியோ ஞாயித்துக்கிழமை பார்த்தேன். 2 நாள் சொன்னேன். அதான் 2 நாள் அவங்க ராமநாமம் சொல்றாங்க. பணம் கட்ட வேண்டியிருக்கு. ஆனா, எங்களுக்கு கூப்ட்டு குடுத்தாங்க பணம். 6ஆம் தேதி. அந்த மந்திரம் ராமநாமம் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்க பண கஷ்டம் சார். சொல்லுங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வேலை பார்க்குற இடத்துல தொந்தரவு பண்றான். ராம 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 ராமன்னு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ. இன்னொரு விஷயம் சொல்றேன். நெறைய பேருக்கு வந்து ராமநாமத்தோட மகிமை தெரியாம இருக்கும்.
திரும்பவும் எத்தனை வீடியோ போட சொன்னாலும் நான் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆக்டர்ல ராகவா லாரன்ஸ், லாரன்ஸ் ராகவேந்திரா 2மே ஒருத்தர் தான். அவருக்கு கேன்சர்ன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு நினைவில்ல. அது ஏதோ ஒரு கேன்சர். பொழைக்க மாட்டார்ன்ற மாரி சொல்ட்டாங்க. பணம்லாம் இருக்கு. பொழைக்க மாட்டார்ன்னு சொல்ட்டாங்க. ஆக்டர் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரு ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாரி மந்த்ராலயம் ராகவேந்திர சாமியோட மந்த்ராலயம் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, நீ வந்து ஒரு 48 நாள் இத்தனை எண்ணிக்கையில சுவாமிகள வழிபாடு பண்ணிட்டு ராமநாமம் சொல்லணும்னு சொன்னாராம். அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை. ஒரு பெரிய நோய் இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு ராமநாமம் சொன்னோம்னா, சுக்கு நூறாக்கிடும். எப்படிப்பட்ட நோய் கேன்சர், எய்ட்ஸு மீளவே முடியாதுன்னு சொல்ற அத்தனை நோயும். ஆனா நம்பிக்கையோட சொல்லணும். இது பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்னன்னா நம்பிக்கை. நெறைய பேருக்கு தெரியாது. வெறுமனே சொன்னா பலன் தராதுன்னு கிடையாது. தரும். ஆனா அது கொஞ்சம் லேட் ஆகும். நம்பிக்கையோட சொன்னா உடனேவே நம்பிக்கையா சொல்லும்போது இந்த உடம்புல ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் சுரக்குது. அது இந்த உடம்புக்குள்ள இருக்க செல்கள் மேல ஒரு அதிர்வலைய ஏற்படுத்தும். அவ்வளோதான் விஷயம். சீக்ரெட் வேற ஒண்ணும் கிடையாது. அந்த அதிர்வலைய கரெக்ட்டா இந்த செல்கள் ரிசீவ் பண்ணிக்கிறதால உடல்ல மறுபடியும் ஒரு மறுகட்டமைப்பு ஏற்படும். ஓகேங்களா? 48 நாள் உட்காந்து அவர் என்ன பண்றாரு? ராகவேந்திர சாமி வழிபாடு பண்ணிக்கிட்டு, குறிப்பிட்ட எண்ணிக்கை 40,000மோ, 60,000மோ எனக்கு சரியா தெர்ல. நான் படிச்சேன் நான் மறந்துட்டேன். அந்த எண்ணிக்கையில டெய்லியும் சொல்லிட்டு வரார். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைய தாண்டுனோனே அவருக்கு சரியாயிடுச்சு. அதனால தான் அவர் பேர் வந்து லாரன்ஸ் தான் அவர் பேரு. ராகவா லாரன்ஸ்ன்னு மாத்திருப்பாரு. அப்புறம் லாரன்ஸ் ராகவேந்திரான்னு வச்சிருந்தாரு. அத ராகவா லாரன்ஸ்ன்னு மாத்திக்கிட்டார். அவர் ஒரு கிறித்துவ மதத்தை சேர்ந்தவர். அது நெறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து ராமசாமி மேல அவ்வளோ ஈடுபாடு. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு தீவிரமா ஆஞ்சநேயர் வழிபாட்டுல இறங்கிட்டாரு. ஏன்னா ராமநாமம் சொன்னாலே ஆஞ்சநேயர் வழிபாடு தானா வந்துரும். அப்படி சக்தி வாய்ந்தது ராமநாமம். ராமாயணம் படிச்சா, ராமநாமம் படிக்கிற மாரி ராமாயணம் வந்து படிச்சீங்கன்னா, அவ்வளோ சக்தி வாய்ந்தது ராமாயணம். ராமாயணத்த மிஞ்சின ஒரு காவியமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எது வேணுமோ கொடுக்கக்கூடியது. கம்பர் வந்து ஃபர்ஸ்ட்டு எழுதின ராமாயணம் கம்பராமாயணம்னு பேர் கிடையாது அதுக்கு. ராமாவதாரம் அது பேரு. எழுதிட்டாரு மனுஷன். இன்னைக்கு மாரிலாம் கிடையாது. டக்குன்னு எழுதிட்டான்னு சொல்லி புக்கு நாளைக்கே ஒரு பப்ளிகேஷன்ல குடுத்து, புக்க அடிச்சு அப்படியே ரிலீஸ் பண்ணிட முடியாது. அந்த காலத்துலலாம் 1000 விவாதம் இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதெல்லாம் கடந்து வரணும். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அவ்வளோ சிக்கல் இருக்கு. நம்ம வைணவ தலைநகரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல நடையா நடக்கிறார். இந்த மாரி எழுதியிருக்கிறார். ஒத்துக்க மாட்றாங்க. இதுல இந்த பிரச்சனை இருக்கு. இதுல இது இருக்கு. இதுல சிக்கல் இருக்கு. அது இருக்குன்னு என்னென்னமோ சொல்லி ரிஜெக்ட் ஆகுது. தில்லை அந்த பக்கம் சைவத்தோட தலைநகரம்னு சொல்றது தில்லை. தில்லைன்னா சிதம்பரம். என் ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. 2டே தடவ தான் தரிசனம் பண்ணியிருக்கேன். அது என்னமோ பகவான் என்ன கூப்பிடவே மாட்றாரு. இப்ப ரீசென்ட்டா கூட போனா, வாசல் வரைக்கும் போனா உள்ள கூப்பிட மாட்டேன்ட்டாரு. என் மேல ஏதோ கோவமா இருக்காரு போல இருக்கு. "நீ எப்ப பார்த்தாலும் ராமநாமம் தான்டா சொல்ற" அப்படின்னு இருக்காரு அவரு. அப்படி கிடையாது. அது ஒரு கணக்கு இருக்கும் அவருக்கு. பக்கத்துல இருக்க எல்லாரையும் போய் பார்க்குறோம். அவருக்கு ஒரு பிராப்தம் குடுப்பார். இவரு நடைய நடந்து பார்க்குறாரு. ஒண்ணும் வேலைக்கு ஆகல. "எப்பா முடியலடா! என்னடா செய்றது?" பகவானேன்ட்டு பகவான்ட்டயே சரணடைஞ்சுட்டார். நானும் வந்து ஒரு அற்புதமான காவியம் வால்மீகி எழுதின ராமாயணத்த அப்படியே தழுவி தமிழ்ல எழுதியிருக்கிறேன். ஆனா ஒருத்தரும் ஏத்துக்க மாட்றாங்களே! எல்லாரும் கூடி இருக்கிறப்ப, தனித்தனியா போய் எல்லார்ட்டயும் சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறாரு. எல்லாரும் சரி, எல்லாரும் கூடி இருக்கிறப்ப வான்ட்டாங்க. இவரு தில்லை போயிட்டார். போனா, இவரு எதிர்பார்த்த மாரி எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. ஆனா, அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஒரு பையன் பாம்பு கடிச்சு இறந்துட்டான். பாம்பு கடிச்சு பொழைக்க மாட்டான். ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. இறந்துட்டான்னே சொல்ட்டாங்க. இவரு போய் நிக்கிறாரு. அப்போ ஒருத்தன், இந்த ஜோதிடம் சொல்லக்கூடிய ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்த ஒருத்தன் சொல்றான். அப்பயே சொன்னேன். ஐஸுக்கு ப்ராப்ளம் இருக்கு. உனக்கு வந்து இந்த மாரி வழிபாடுலாம் பண்ணணும். இதெல்லாம் செய்யணும். அத சொல்றான். அந்த காலத்துல இருக்க முறைகள்லாம் சொல்றான். பூஜைலாம் பண்ணணும்னு சொன்னேன். கேட்டீங்களா? உனக்கு ஆயுள் கண்டா இருக்குது. இந்த கட்டம் சரியில்லன்னு சொன்னேன் கேட்டீங்களா? அப்படின்னு அவன் அந்த ஜோதிடத்துல இருக்க நுணுக்கங்கள்லாம் சொல்றான். இவரு உடனே பக்கத்துல நின்னு கேட்கறாரு. என்ன ஆச்சுன்னு உள்ள கூட்டத்த விலக்கிட்டு பார்த்தா, அந்த பையன் ரொம்ப சின்ன பையன். 13 வயசோ என்னமோ. உடனே இவரு உடனே என்ன பண்றாரு? தான் எழுதியிருக்கிற ராமாயணத்துல லக்ஷ்மணனும் ராமனும் நாகபாஷம் அதாவது நாகாஸ்திரத்தால கட்டுண்டு மூர்ச்சையாகி கிடக்கிறப்ப கருட மந்திரம் அதாவது கருடன் இதை சொல்லி அவங்கள மீட்ட ஒரு இடம் வரும். அது நிறைய இருக்கு. நிறைய சொல்லலாம். அந்த சஞ்சீவினி வரும். ஒரு மந்திரம் வரும். அதுல இருக்கக்கூடிய தமிழ் அந்த பாட்டை எடுத்து என்ன பண்றாரு? உடனே அந்த குழந்தை முன்னாடி தள்ளுங்க எல்லாரையும் கொஞ்சம் தலை சொட்டு அப்படியே உட்காந்து அந்த தமிழ்ல எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? அந்த படலத்தை அப்படியே படிக்கிறேன். கட 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 கடன்னு அப்படியே ராமனை தியானம் பண்ணி அப்படியே படிக்கிறார். அவ்வளோதான். பார்த்தா குழந்தை உடம்பு கையில அப்படியே லைட்டா சிலுக்குது. கால் அப்படியே வெட்டுது. பார்த்தா டக்குன்னு தூக்கத்துலேருந்து எழுந்து உட்காந்துட்டான். என்னடா அது பாம்பு கடிச்சு செத்துட்டான்னு பார்த்தா, தூக்கத்துலேருந்து எழுந்து உட்காந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை எகத்தாளமா பேசின அத்தனை பேரும் ஓடி வந்து கம்பர் கால்ல விழலாம். ஐயா மன்னிச்சிடுங்க. இந்த ராமாயணம் இனிமே வந்து ராமாவதாரம் கிடையாது. கம்பராமாயணம். இதுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் கம்பராமாயணத்தையே ஏத்துக்கிட்டாங்க.
அதுக்கு ஏகப்பட்ட சிக்கலை தாண்டி தான் கம்பராமாயணம் வந்திருக்கு. நீங்க இன்னைக்கு படிக்கிற ராமாயணம் அத்தனையும் கம்பராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டது தான். சரிங்களா? ராமாயணம்னு சொன்னாலே, ராமாயணம்னு ஒண்ணு இருக்குன்னு நெனச்சாலே முக்தி கிடைக்குன்னுவாங்க. இந்த தோஷம் பார்த்தீங்களா? இந்த ராமாயணம் படிக்கும்போது தோஷமெல்லாம் ஓடும். அதுல அவனுக்கு உயிருக்கு கண்டம் இருக்குதுன்னு சொன்னோம். அந்த கண்டத்திலேருந்து காப்பாத்தி ஒரு ஒரு மனுஷன காப்பாத்துதுன்னா, ராமாயணம் எப்படி புனிதப்பட்டதுன்னு பார்த்துங்க. சும்மா தினமும் ஒரு 2 பக்கம் படிச்சா போதும். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். எனக்கு கூட தான் ராமாயணம் தெரியும். அப்படி அத்துப்படி. இப்போ கூட நான் ராமாயணத்திலேருந்து ஏதாவது ஒரு சின்ன செய்தி வந்தா கூட எடுத்து படிப்பேன். எனக்கு அது தெரிஞ்சதாவே இருந்தா கூட, திரும்ப படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ராமநாமத்துக்கு இன்னொரு மகிமை இருக்கு. என்ன மகிமை அப்டின்னா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நானும் என் பையன் எல்லாம் மாடியில போய் விளையாடலான்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில விளையாண்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் மொட்டை மாடி. சொந்த வீடு. மேல வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது, என் பையன் பெரியவன் எப்பயுமே ரொம்ப அக்கறையா இருப்பான். சரி நான் வந்து யார்ட்டயோ ஒரு சப்ஸ்கிரைபர் யாரோன்னு நெனைக்கிறேன். இல்ல யாரோ ஃப்ரெண்டுகிட்டயோ ஏதோ பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருந்தப்ப கீழ போனா அவங்க அம்மா என்ன "மேல கோலப்பொடி இருக்கு. கோலப்பொடி எடுத்துக்கிட்டு ஷால் எடுத்துக்கிட்டு அம்மாச்சி எடுத்துட்டு வர சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க "இல்லம்மா நானே எடுத்துட்டு வரேன். நீ ஏம்மா கஷ்டப்படுறேன்னு" சொல்லிட்டு போய் எடுத்திருக்கான். மேல ஷால் எடுக்க சொன்னதும், வீட்டுக்குள்ள இருக்க ஷால் எடுக்காம காஞ்சிக்கிட்டு இருக்க ஷால். அது என்ன பண்ணிருக்கான், அந்த ஷால பிடிச்சு இழுத்துட்டான். இழுத்த உடனே அவன் நிக்கிறதுக்கும், அந்த ஷால் காஞ்சிக்கிட்டு இருக்கிற செவுத்தோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 அடி ஹைட். அதுலேருந்து ஒரு ஒரு முழு செங்கல் அவன் தல விழுந்துருச்சு. என் மனைவி கத்துறாங்க. ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன். எனக்கு என்ன கத்துறாங்க ஓடி வந்தா, "தம்பி தல கழு விழுந்துருச்சு சீக்கிரம் ஓடியாங்கன்னதும்" பதறி அடிச்சு ஃபோன போட்டு நான் ஓடி வந்தேன். ஓடி வந்து பார்த்தா மண்டையில லைட்டா முன்னாடி பட்டு வீங்கிடுச்சு. உடனே என் மனைவி பதட்டமா தூக்கிட்டு பெரியவா ஃபோட்டோ வச்சிருக்கேன். முன்னாடி வந்து "என்ன இப்படி அடிபட்டுருச்சுன்னு" ரொம்ப எப்படிங்க பெத்த உள்ள எப்படி எப்படி தாங்கிக்கும்? அவங்க ரொம்ப கதறி அழுகுறாங்க. எனக்கே கண்ணெல்லாம் காந்தது. அடே துணிக்குள்ள போயிட்டு துணிக்குள்ள இருந்துச்சா கல்லு? துணிக்குள்ள போயிட்டே மாட்டேங்குது மதுரை சரி நான் பேசிக்கட்டுமா? ஒரு நிமிஷம் குடுக்குறீங்களா? நான் பேசிக்கிறேன். எப்பவுமே வீடியோ பேசும்போது அவன் இருக்க மாட்டான். இப்ப வந்து கதவ தட்டினான். அதனால உள்ள வந்துட்டான். அதான் அவன் சொல்றான். அது துணிக்குள்ள இருந்துச்சாம். என்ன ஆச்சரியம்னா, இந்த ஷால் வச்சிருந்ததெல்லாம் ஒரு 4, 5 துணி சுத்தி இருந்தது. முதல்ல அந்த சுத்தி இருந்த துணி அவன் தல்ல விழுந்து, அதுக்கப்புறம் கல்லு விழுந்தது. என் மனைவி வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. நம்ம எத்தனையோ மந்திரம் சொல்றோம். எத்தனையோ பேருக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கட்டும்னு நெனைக்கிறோம். நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு அப்ப நான் சொன்னேன். "நீ எத்தன முறை ராமநாமம் சொல்லியிருக்க. அந்த ராமநாமம் உன்ன சும்மா கை விட்டுருமா? இதே வெறும் கல்லா விழுந்தா உன் மண்டை உடைஞ்சிருக்கும். பெரிய பெரிய பிரச்சனைலாம் சந்திச்சுக்க வேண்டியிருக்கும். அதே ராமர் தான் உன் பையன் தல்ல முதல்ல அந்த ஷால சுருட்டி வச்சிருந்த மொத்த ஷாலும் தல்ல விழுந்தது. அதுக்கப்புறம் கல்லு விழுந்தது. அதனால கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு டாக்டர்ட்ட போனா தடவி பார்த்துட்டு, "இல்லப்பா அடிலாம் பட்டிருந்தா சிம்ப்டம்ஸ்லயே காமிச்சு குடுத்துருக்கும். அந்த அளவுக்கு பயப்பட வேண்டாம்" அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் என் பையனுக்கு எதுவும் ஆயிறக்கூடாது. பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு மனசார ராமர்ட்ட பிரார்த்தனை பண்ணீங்க. நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். 100% நம்புறேன் அவர் வந்து காப்பாத்திருவாரு. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறத நீங்களுமே பண்ணுங்க. கடைசியா ஒண்ணு போட்டிருக்கீங்க. அது என்ன சுக்கிர தசையே இல்லாதவங்க கூட வாழ்நாள் முழுசும் சுக்கிர தசை வரும் அப்படின்னு. ராஜயோகம் கிடைக்கும். விபீஷணன் வந்து ராவணனோட தம்பி. ஆனா விபீஷணன் நல்லவன். அவனுக்கு வந்து ராவணன் எந்த மரியாதையுமே குடுக்க மாட்டான். அவன் சொல்ற எதையுமே கேட்க மாட்டான். அவனுக்கு எல்லா நல்ல விஷயங்கள் இருந்தும் கூட அவன புறக்கணிக்கப்படுவான். அவன் எங்க வருவான் அப்படின்னா, ராமர் கிட்ட வருவான். வந்து சரணடைவான். உடனே ராமருக்கு உதவிலாம் பண்ணுவான். எல்லாம் நடக்கும். முடிஞ்ச உடனே ராமர் வந்து அவன் அண்ணன் ராவண வதத்துக்கு அப்புறம் ராமர் வந்து அவனுக்கு அவனோட ராஜ்யத்தை திரும்பிக் குடுப்பார். அதேபோல ஒரு தடவ வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து சுக்கிர திசை வர வேண்டிய சமயம். சுக்கிரன் வந்து நிப்பாரு. சுகபோக வாழ்க்கைய குடுக்கணும். குடுக்கணும்னு வந்து நின்ன உடனே இவரு வந்து கண் மூடி ரொம்ப ஆத்மார்த்தமா ராமநாமம் சொல்லிட்டு இருப்பாரு. இவர இப்ப போய் எப்படி எழுப்புறதுன்னு தெரியாம இவரு என்ன பண்ணுவாரு, ஒரு பழத்த அவர் மேல உருட்டி விட்டுருவாருன்னு நெனைக்கிறேன். அவர் மேல பட்டதும் கோவம் ஆயிடும் அவருக்கு. கண் திறந்து "என்ன?" அப்படின்னு கேட்டது, "இல்ல சாமி உங்களுக்கு சுக்கிர திசை குடுக்கணும். அதனால உங்களுக்கு ராஜபோக வாழ்க்கைய குடுக்கணும். அத குடுக்கலான்னு தான் வந்தேன். ஆனா உங்கள எப்படி எழுப்புறதுன்னு தெரியல. நீங்க தியானத்துல இருந்தீங்க. அதனால தான் இந்த கனிய உருட்டி விட்டேன்." அப்படின்னதும் ரொம்ப கோவமாயிட்டீங்க. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னதும், அவரு சொல்லுவாரு, "எனக்கு சுகபோக வாழ்க்கைலாம் வேண்டாம். அதெல்லாம் நான் விரும்பல. என் வாழ்நாள் முழுக்க எனக்கு வந்து ராமநாமம் சொல்றதே நான் வந்து என் வாழ்க்கையில ஏற்படுற மிகப்பெரிய சுகம்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு வேண்டாம்னு." "இல்ல சாமி நான் கண்டிப்பா குடுத்து தான் ஆகணும். நான் குடுக்காம போனா எனக்கு வந்து தோஷம் பிடிச்சிரும். இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல வழி சொல்லணும்னு." அப்ப சொன்னாராம், "என்னோட பிரபுவ யார் மனசார ஏத்துக்கிட்டு தினமும் அவங்களோட வழிபாட்டுல ராமநாமத்த சொல்றாங்களோ, அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க சுக்கிர தசையே இல்லன்னா கூட சுக்கிர தசைய குடு. எனக்கு குடுக்க வேண்டிய அந்த சுக்கிர தசை, சுகபோக வாழ்க்கைய அவங்களுக்கு குடுன்னு" கேட்டாராம். அதாவது ராம பக்தர்களுக்கு. ராம 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 ராமன்னு அனுதினம் யாரெல்லாம் உருகுறாங்களோ, அவங்களுக்கு சுக்கிர தசையே இல்லன்னா கூட அவன் வாழ்க்கை ராஜயோகம் இருக்கட்டும். சுக்கிர தசைய குடுன்னு நமக்காக ஆஞ்சநேயர் பிரார்த்தனை பண்றாராம். நாம பூஜை ரூம்ல உட்காந்து ராமநாமம் சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது, ஆஞ்சநேயர் கூட வந்து உட்காந்துக்கிட்டு ராமபிரான்ட்ட நமக்காக ராமநாமம் சொல்றான் பிரபு. "உன்ன காப்பாத்துங்க. இவன் பிரச்சனைய தீர்த்து வைங்கன்னு" நமக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறாராம். நம்ம கூடயே இருக்கிறாராம்.
இதனால அனுதினமும் சொல்லுங்க. ராம 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 ராமன். எழுதும்போது ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுங்க. எந்த வயசுலயும், எந்த நிலையிலயும், எந்த தரப்பு மக்களும் யார் வேணா, எப்ப வேணா ராமநாமம் சொல்லலாம். அதுக்கெல்லாம் வந்து எந்த கட்டுப்பாடும் வேண்டாம். ராமநாமம்ங்கிறது ஒரு துதி மந்திரம். ஓகேவா? இதுக்கு உபாசனை மந்திரம் மாரி வந்து உபதேசம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. குரு உபதேசம் வேண்டாம். ஆஞ்சநேய சாமியே குருவா ஏத்துக்குங்க. விநாயகர குருவா ஏத்துக்குங்க. பெரியவாவ குருவா ஏத்துங்க. பெரியவா அனுதினமும் சொன்ன ஒரு மகத்தான மந்திரம் வந்து 2டே 2 தான். ஒண்ணு ராமநாமம், இன்னொன்னு சிவசுத. 2 சொல்லு உன் வாழ்க்கையில சிக்கலே வராதுன்னு சொல்லி எத்தனையோ பக்தர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. நம்ம குரு நமக்கு உபதேசம் பண்ண ஒரு உன்னதமான மந்திரம். இப்ப நம்ம ராம ராமன்னு சொல்ற எல்லா மந்திரமும் ஒரு காலத்துல தேவ ரகசியமா பாதுகாக்கப்பட்டது. அரசர்களுக்கு மட்டும், அரச வாரிசுகளுக்கு மட்டும் ராமநாமம் எப்படி சொல்லணும்னு போதிக்கப்பட்டு, அத சொல்ற வழிமுறைகள் சொல்லி அவங்க மட்டும் வாழ்க்கையில வாழ்வாங்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அத கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து நம்மள மாரி மகான்கள், அதாவது என்ன மாரி கிடையாது. நம்ம மகான்கள் நெறைய பேர் வந்து அத சொல்லி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் நம்ம இப்ப எல்லாரும் ராமநாமம் சொல்றோம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கூட நம்ம என்ன பண்றோம்? அத சொல்றது கிடையாது. அவ்வளோதானா? ஒரு கதை சொல்ட்டாரு. ஓகே. ராமநாமம் தான் அந்த கதையில சொல்லியிருக்காரா? அப்படின்ட்டு போயிடாதீங்க. அதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும், எந்த சிக்கல்ல இருந்தாலும் அது உடனே தீரணும். அதுக்கு எளிமையான ஒரே வழி ராமநாமம். அத நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தினமும் சொல்லணும். கஷ்டம் இல்லாம சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் இத சொல்றேன். நிச்சயமா நம்பிக்கையோட சொல்லுங்க. ராமன் ஒருபோதும் கைவிட மாட்டான். ராமன் அப்படின்னாலே ஆனந்தத்தை தருபவன் அர்த்தம். நம்ம வாழ்க்கையில அத்தனை ஆனந்தத்தையும் தருவான். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.